நம்முடைய தேவன் தவறு செய்கிறவரா? இப்படி தான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதற்கு நேர்மாறாக அதை மாற்றி செய்கிற ஒரு தேவனா? ஏன் நமக்கு இந்த கேள்வி வருகிறது? பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலிருந்து தான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் ராஜாவா யாரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தால், யூதா கோத்திரத்திலிருந்து ஒருவனை அல்ல, பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய சவுலை ஆண்டவர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அப்போ ஆண்டவர் தாம் சொன்ன காரியத்திற்கு நேர்மாறாக செய்தது போல, இல்லைனா அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து விட்டது போல நமக்கு இந்த இடத்துல தெரியலாம். இதோடைய பின்னணி என்ன? ஏன் ஆண்டவர் யூதா கோத்திரத்திலிருந்து இல்லாமல் முதல் ராஜாவாய் சவுலை, அதாவது பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை ஆண்டவர் ஏன் ராஜாவாய் ஏற்படுத்தினார்? இதோடைய பின்னணி என்ன, இதோடைய உண்மை என்ன என்று சொல்லி முதலாவது பார்க்க போகிறோம். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னுடைய சந்ததியிலிருந்து அநேக ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த சந்ததி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை நோக்கி சொல்லுகிறார், ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் ஆதியாகமத்தில் ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே ராஜாக்களை ஆண்டவரே நீர் சொன்ன பிரகாரம் எங்களுக்கு ராஜாவை தாரும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்கும் பொழுதோ, சாமுவேலுடைய இருதயம் மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயமும் துக்கம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தான் சொன்ன காரியத்தை மறந்து விட்டாரோ, இல்லைனா ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் தவறு செய்கிற தேவனோ, அவர் சொல்லுகிற காரியத்திற்கு நேர் மாறாக செய்கிற தேவனோ என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் வரலாம். இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் இந்த இரண்டு காரியங்களுடைய உண்மை என்ன, இதோடைய பின்னணி என்ன என்று சொல்லி வேத ஆதாரத்தோடு கர்த்தர் நம்மோடு ஒரு சில காரியங்களை பேச இருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் ஆண்டவர் தவறு செய்கிறவரா? நிச்சயமாக இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நேர் மாறாய் செய்கிற தேவனா? அதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏன் யூதா கோத்திரத்திலிருந்து இல்லாமல் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை முதல் ராஜாவாய் ஏற்படுத்தினார் என்று முதலாவது பார்ப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலேயே ஆண்டவர் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். வாசிக்கலாமே. ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே அவனிடத்தில் தந்த வாக்குத்தத்தம் என்ன? ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததியிலிருந்து அநேக ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிவிட்டார். ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் சொன்னாரா? இல்லை. அதற்கு பிறகு யாக்கோபிடத்திலும் இதே காரியத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லிவிட்டார், இவர்களுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி. இப்ப யாக்கோபு தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அப்படி அவனுடைய மூத்த பிள்ளையாகிய யூதாவை அழைத்து அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. அப்ப யாக்கோபு மிக தெளிவாய் சொல்லிவிட்டான், யூதாவே, செங்கோல் உன்னை விட்டு நீங்காது. அதற்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது நியாய பிரமாணிக்கன். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நமக்கு புரியணும்னா இங்கிலீஷ் பைபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரியும். வாசிக்கலாம் இதே வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில். The scepter will not depart from Judah, nor the ruler's staff from between his feet.
அப்ப நியாய பிரமாணிக்கன் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா the ruler staff, ஆளுகை செய்கிறவனுடைய அந்த குச்சி இல்லைன்னா அந்த செங்கோல் என்று மீண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ யாக்கோபுக்கு நல்லா தெரியும் ராஜாக்கள் யூதாவின் கோத்திரத்திலிருந்து தான் எழும்ப போகிறார்கள் என்று சொல்லி. இதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்தில் நடந்து வரும்பொழுது மோசே மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக சட்ட திட்டங்களை தருகிறார். நீங்கள் கானான் தேசத்திற்குள் போனதற்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக சட்ட திட்டங்களை தருகிறார். அதுல ஆண்டவர் மிக தெளிவாய் நீங்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்ததற்கு பிறகு நீங்கள் ராஜாக்களை ஏற்படுத்த விரும்பினால் அந்த ராஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த ராஜாக்கள் எப்படி கர்த்தருக்கு பயப்பட்டு அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும், அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகத்திலேயே ஆண்டவர் மோசே மூலமாய் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் 15வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாய் ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அப்ப ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகத்திலேயே மீண்டும் சொல்லி இருக்கிறார், நான் ராஜாவை உங்களுக்கு தருவேன். அந்த ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு கீழே இருக்கிற வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. இன்னும் இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவே இல்லை. இன்னும் இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதே நீங்க கானான் தேசத்துக்குள்ள போய் அதற்கு பிறகு நீங்கள் அங்க குடியேறின பின் நீங்கள் ராஜாவை கேட்டா அந்த ராஜா இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே சொல்லிவிட்டார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் ராஜாக்களை உன்னுடைய சந்ததியிலிருந்து ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபுக்கும் அதே காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்பொழுது நீங்க ராஜாக்களை கேட்டீங்க அப்படின்னா அந்த ராஜா இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆளுகை செய்ய வேண்டும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் சட்ட திட்டங்களை மிக தெளிவாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவது ஆண்டவருக்கு எந்த ஒரு தயக்கமுமே ஆரம்பத்தில் இருந்து இல்லை என்பதை மிக தெளிவாய் நம்ம இந்த வசனத்தை கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் துக்கமடைந்தார் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல் காரணம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்ன இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு அவர்கள் தேவனிடத்தில் காத்திருக்கவில்லை. ஆண்டவர் இவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி முன்கூட்டியே சொன்ன பிரகாரம் இவர்களுடைய தேசத்தில் ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுத்திருக்கவில்லை. இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். யூதாவின் கோத்திரத்திலிருந்து தான் ராஜாக்கள் எழும்ப வேண்டும். ஆனால் யூதா ஒரு பெரிய ஒரு தவறு செய்தது நிமித்தம் இந்த ராஜாக்கள் ஏற்படுத்துகிற காரியத்தில் பெரிய ஒரு தாமதம் ஆனது என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன தவறை செய்தான்? ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், யூதா என்கிற அந்த மனிதனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்த குமாரனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செய்கிறான். ஆனால் அந்த மூத்த குமாரன் பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவர் அவனை கொன்றார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்ப வேதாகம காலத்தில் அவர்களுடைய கல்ச்சர், அவர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு காரியம் இருந்தது. இப்ப கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய மனைவி விதவையாகி விடுவாள். இப்ப இந்த விதவை என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய கணவன், மரித்த கணவனுடைய சகோதரன், அதாவது தம்பியை திருமணம் செய்து அவனோடு பிள்ளைகளை பெற்று அப்படியாய் அந்த குடும்பம் விருத்தியாக வேண்டும். அதுதான் அவர்களுடைய கலாச்சாரம். இன்றைக்கு நமக்கு இது ரொம்ப வினோதமாக இருக்கலாம், ஆனால் வேத காலத்தில் இப்படிதான் காரியங்கள் இருந்தது என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த கணவன் இறந்து விட்டபடியால் இந்த யூதாவுடைய முதல் மருமகளாகிய இப்பொழுது விதவையாய் இருக்கிற தாமார் இரண்டாவது குமாரன், அதாவது கணவனுடைய தம்பியை விவாகம் செய்கிறான். ஆனால் என்ன ஆகிறது? பிள்ளை பெற்றுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாய் இருந்த அந்த இரண்டாவது குமாரன் பிள்ளை பெறாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா காரியத்தையும் அவன் செய்தான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப தவறாய் இருந்தபடியால் கர்த்தர் அவனையும் கொன்று விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்ப யூதாவுக்கு ஒரே ஒரு பையன், அதாவது 3வது குமாரன், அவன் மட்டும்தான் மீதமாய் இருக்கிறான். ஆனால் அவன் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன்.
பையன். இப்போ யூதா தாமாரை கூப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த 3வது பையனை நிச்சயமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறமா, ஆனால் அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், கொஞ்சம் வளரட்டும், அது வரைக்கும் நீ உங்க அப்பா வீட்டில் போய் இரு என்று சொல்லி தன்னுடைய மருமகள், விதவையா இருக்கிற மருமகளை அனுப்பி வைத்தான். இப்போ யூதா சில நாட்களுக்கு பிறகு வேற ஒரு தேசத்திற்கு போகிறான். அங்கே ஒரு வேசியை கண்டு அந்த வேசியின் இடத்தில் இவன் தவறான ஒரு உறவு வைக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் இதுல பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வேசியை போல வந்தவள் யார் என்றால் யூதாவின் மருமகளாகிய தாமார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மருமகள் செய்தாள் என்று சொல்லி பார்த்தால், இந்த 3வது குமாரனை யூதா நிச்சயமாய் தாமாருக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னா இல்லையா. ஆனா இப்ப அந்த 3வது பையன் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து திருமணம் வயது அடைந்ததற்கு பிறகும் கூட யூதா அவனை தாமாருக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. அதனால வேற வழி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாமார் செய்து விட்டாள். சோ இந்த தவறு நிமித்தம் யூதாவுக்கும் தாமாருக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதுல மூத்த பிள்ளை யாருன்னா பெரேஸ் அப்படிங்கிற ஒருவன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், யூதா இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ததற்கும் ஆண்டவர் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய சவுலை முதல் ராஜாவா இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்படுத்தினதற்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம். வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. அப்போ இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? அந்த காலத்தில் சபை கிடையாது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் சபை இல்லாமல் தான் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ சபைக்குள் உட்படல் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷில் தி அசம்பிளி ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. இதோடைய அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வேசியின் பிள்ளை 10ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க தேவனுக்கு முன்பதாக எந்த ஒரு பொசிஷனையும் எந்த ஒரு ஸ்தானத்தையும் அவர்கள் வகிக்க முடியாது. உதாரணத்துக்கு ராஜாவாகவோ இல்லனா ஆசாரியனாகவோ இல்லனா ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற அந்த பணியின் காரியத்தை ஏதாவது செய்வதற்கு அவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த ஸ்தானத்தை அந்த பொசிஷனை அவர்கள் செய்ய முடியாது. எது வரைக்கும்? 10ஆம் தலைமுறை வரைக்கும் செய்ய முடியாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ நல்லா கவனிங்க, ரூத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதோடைய 22வது வசனம் சொல்லுகிறது, ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது ஈசாய் தாவீதை பெற்றான். ஓகே, ஆனால் இந்த வசனங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாவீதிலிருந்து முன்னாடி கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 தலைமுறைக்கு முன்பதாய் பெரேஸ் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 18வது வசனம், பெரேஸுடைய சந்ததியின் வரலாறு. பெரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமாய் பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதா நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்போ பெரேஸிலிருந்து தாவீது வரைக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 10 தலைமுறைகள் வருகிறது. அப்ப இந்த பெரேஸ் யாரு? இந்த யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்தான் அல்லவா, அவன்தான் இந்த பெரேஸ். அப்போ வசனம் சொல்லுகிற பிரகாரம் வேசி பிள்ளை 10ஆம் தலைமுறை வரையும் தேவனுடைய சபைக்குள் உட்படலாகாது. அப்ப இந்த பெரேஸ் எப்படி பிறந்தான் என்றால் திருமண பந்தத்தில் அல்ல, திருமண பந்தத்திற்கு வெளியே பிறந்தான். அப்ப இந்த யூதா ஒரு தவறை செய்தது நிமித்தம் 10 தலைமுறைகள் அவர்கள் என்ன பண்ண முடியாது? ராஜா என்கிற ஒரு பொசிஷனை, ராஜா என்கிற ஒரு ஸ்தானத்தை அவர்களுடைய சந்ததியில யாருமே அடைய முடியாது. இப்ப நடந்த காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி கேட்கிறாங்க. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப துக்கம் அடைந்து ஆண்டவர் இடத்துல போனோன்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன காரியம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள். இப்போ ஆண்டவருடைய இருதயம் ஏன் துக்கப்பட்டது? ஏன்னா அவங்க ராஜாவை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்கம் அடையவில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த தேசத்திற்கு இல்லை இந்த ஜனங்களுக்கு ராஜாவை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்தே திட்டத்தை வைத்திருந்தார். அப்புறம் ஏன் ஆண்டவருடைய இருதயம் துக்கம் அடைந்தது என்றால், இன்னும் 10 தலைமுறைகள் முடியவில்லையே, அந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி தெரியாம ஆண்டவருடைய டைமிங்
டைமுக்கு வெயிட் பண்ணாம, அவர்கள் தேவனுடைய நேரத்திற்காய் காத்திராமல் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபடியால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க முடியாம ஆண்டவர் இப்பொழுதுக்கு டெம்பரரியா, தற்காலிகமாய் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதனை, சவுல் என்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். அப்ப தேவனுடைய இருதயம் துக்கப்பட்டதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டு விட்டார்களே என்பதற்காக அல்ல, நான் சொன்ன காரியத்தை செய்யும் வரைக்கும் அந்த ஜனங்கள் காத்திராமல் அவசரப்பட்டு இதுக்குள்ளா கேட்டுட்டாங்களே என்பது நிமித்தம் கர்த்தருடைய இருதயம் காயப்பட்டு துக்கம் அடைந்தது என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாய் நமக்கு புரிகிறது. வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது போல, ஆண்டவர் யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாவை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆதியாகமத்தில் சொன்னதை செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரப்பட்டு கர்த்தருடைய நேரத்திற்கு முன்பதாக இவர்கள் முந்தி கொண்டு எங்களுக்கு மற்ற தேசத்தை போல ராஜாவை தர வேண்டும் என்பதனால் கர்த்தர் நிர்பந்தத்தின் நிமித்தம், கட்டாயத்தின் நிமித்தம் ஜனங்கள் கேட்டுவிட்டார்களே என்று சொன்ன நிமித்தம் ஆண்டவர் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய சவுலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம இந்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ இன்றைக்குடைய வேத பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் ஜெபிக்கிறோம், அநேக காரியத்திற்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சில காரணங்கள் நிமித்தம் பல வருடங்களாய் ஒரு சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் அதில் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மிக தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய நேரத்திற்கு முன்பதாகவே ஆண்டவரை இது எனக்கு நீர் செய்தே ஆக வேண்டும், நிச்சயமா இப்பொழுதே நீர் எனக்கு தாரும், இன்றைக்கே தாரும் ஆண்டவரேனா, ஆண்டவர் அதை தாமதிக்காமல் நிச்சயமாய் நீங்க கேட்டது நிமித்தம் அன்றைக்கே தருவார். ஆனால் அது நிமித்தம் நமக்கு பெரிய பின்னடைவுகளும் பெரிய பிரச்சனைகளும் பெரிய பெரிய போராட்டங்களும் நாம் சந்திக்க நேரிடும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிச்சயமாய் செய்வார். தாமதிக்கலாம், காலங்கள் கடந்து போகலாம், நாம் ஜெபித்து ஜெபித்து நாம் சோர்வடையலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியங்களை ஏற்ற நேரத்தில், குறித்த காலத்தில் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் செய்து முடிப்பார் என்பதை நம்ம இந்த பைபிள் ஸ்டடியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒவ்வொரு புதன்கிழமை மாலையிலும் நம்ம நம்மளுடைய கிரேஸ் சிட்டி சர்ச் என்கிற இந்த யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி ஆழமான ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நம்ம பைபிள் ஸ்டடியாக நம்ம அப்லோட் செய்ய போகிறோம். அதனால உங்களுக்கு இந்த வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிரேஸ் சிட்டி சர்ச் என்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வீடியோ நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். இது வெறும் வேதத்தில் உள்ள சரித்திரங்களை மாத்திரமல்ல, இந்த சரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்வது என்று சொல்லி அநேக காரியங்களை தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இன்னும் ஒரு புதிய ஒரு பைபிள் ஸ்டடியில் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord. Thank you.